பப்பு வந்து எங்க புள்ளன்றத விட அண்ணனோட புள்ள. அண்ணன் சிறப்பா வளர்த்திருக்காரு. அவங்க அவர் என்ன நினைக்கிறாரோ அது இது வரைக்கும் நாங்க எதுவும் செஞ்சது இல்ல. அண்ணன் தான் எல்லாம் செஞ்சிருக்காரு. இன்னைக்கு கூட இவ்வளவு சிறப்பா அந்த பர்த்டே போகுதுன்னா அவர் அவ்வளவு சந்தோஷம். 10வது பிறந்தனால எங்களால செலிப்ரேஷன் பண்ண முடியலன்னு யோசிச்சோம். ஆனா அவங்க மாமா சிறப்பா பண்ணி முடிச்சிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி பர்த்டே. செல்ல பிள்ளை என் பிள்ளை. நைட்ல இறுக்கி அழுத்தி கழுத்த போட்டு ஒரு அமுக்குல பண்ற பிள்ளை. செல்ல பிள்ளை, பட்டு பிள்ளை, பட்டு பிள்ளை. அவங்க அப்பா பேசுறாரு. அப்போ வந்து ஒவ்வொரு பிறந்த நாளும் கொண்டாடுறதுக்கு முக்கிய காரணமே அண்ணன் தான். ஏன்னா அண்ணன் இல்லைன்னா இந்த அளவு வந்து பெரிய லெவலில் கொண்டாடுவோமான்றது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அவனை சின்ன வயசுலேருந்தே வளர்த்ததுலேருந்து எல்லாமே அண்ணன் தான் எல்லாமே பண்ணியிருக்காரு. அதனால் என் பிள்ளையோட அண்ணன் பிள்ளை தான் சொல்லுவேன். அது எங்கே இருந்தாலும் ஏன்னா அந்த தகுதிக்கு உரியவர் அண்ணன் மட்டும்தான். அண்ணனும் சரணும் 2 பேரும் வளர்த்துது. அதுக்கப்புறம் தான் நாங்களே அந்த அளவுக்கு கேர் எடுத்துப்போம். 2வது அப்பமா நாங்க, ஃபர்ஸ்ட் அப்பமா எங்க போனாலும் நம்பி அனுப்புவோம். ஏன்னா சில பேர் இடத்துல அனுப்புறதாங்க கொஞ்சம் பக்குன்னு இருக்கும். குழந்தை என்னாச்சும் ஏதாச்சும் அந்த மாதிரி. ஆனா அன்னைக்கு அனுப்பும் போது அந்த பையன் எப்பயுமே இருந்தது கிடையாது. அதனால பப்பு ஒவ்வொரு பிறந்த நாளும் அண்ணன் வச்சு தான் கொண்டாடுவோம். இந்த வருஷமும் சிறப்பாக அண்ணன் வச்சு கொண்டாடுவோம். 10வது பிறந்த நாள்ல அவர் வந்து எப்படின்னா ஃபாரின் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு. அவங்க பிள்ளையா இருக்குது.